அரசியல் நிகழ்வுல டெய்லி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? முக்கியமா தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட நிகழ்வுகள், டிவிகே மேல் வைக்கப்படும் விமர்சனங்கள், பொய்யாக பரப்பப்படும் அவதூறுகள், இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் டெய்லியும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது. தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய வணக்கம். மக்கள் நாட்டு நடப்பு எத பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க? டிவி நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பேப்பர், சோசியல் மீடியா இத பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கடந்த 1 வார காலமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மேல ஒரு பொய்யான, சித்தரிக்கப்பட்ட, ஜோடிக்கப்பட்ட சினிமா பாணியில் ஒரு அவதூறு கன்டினியூவஸா பரப்பிக்கிட்டு வராங்க. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதுல என்ன நடந்தது அப்படின்றத ஒரு தொகுப்பா நான் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டதுனால இந்த வீடியோ நான் பதிவிடுறேன் உங்களுக்காக. தவைக்கா தலைவர் விஜய் அண்ணாவுக்கு ஆல்ரெடி ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா பாதுகாப்பு அவருக்கு தமிழகத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண போறாரு. அவருக்கு வந்து வெளியில அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற காரணத்திற்காக ஒய் பிரிவு பாதுகாப்பு ஆல்ரெடி அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாம பவுன்சர்ஸுமே அவருக்கு பாதுகாப்புக்காக வெளியில எங்க போனாலுமே அவர் கூட வாக் வரதுக்காக விஜய் அண்ணா ரேம்ப் வாக் வர்றதுக்காக போட்டிருக்காங்க. அதுல யாரும் ஏறி வரக்கூடாது, அந்த நிகழ்ச்சிக்கு இடையூறா இருக்கக்கூடாது, தொந்தரவா இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அவ்வளோ ஹைட் ஏற்றி போட்டிருந்தாங்க. அதையும் மீறி ஆர்வ மிகுதியால நிறைய தொண்டர்கள், நிறைய ரசிகர்கள் அவர் கிட்ட போய் நின்று பார்க்கணும், அவர் கூட செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்ற ஆர்வ மிகுதியில மேலே ஏறி போனாங்க. பவுன்சர்கள் அவர்களை தடுத்தாங்க. நிறைய பேர் எடுத்துட்டு போய் அந்த அந்த கட்சி துண்டை போட்டாங்க, மாலை எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க, புக்கு ஒரு தம்பி பிரசன்ட் பண்ணாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஆர்வத்தினால அவர் மேல இருக்கிற அதீத பாசத்தால பண்றாங்க. நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன ஜாக்கிரதையா இருக்கணும், அதாவது ப்ரோஆக்டிவா பவுன்சர்ஸ்க்கு கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்பயுமே வந்து அவங்க ப்ரோஆக்டிவா இருந்தாலும் அங்க வரவங்க விஜய் ரசிகர் ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. இவர்கள் வந்து எதிரணியை சேர்ந்தவர்கள், இவர் வந்து கூட்டு சதி பண்றதுக்காக இந்த மாதிரி ஆளுங்களை உள்ள கூட்டு வந்திருப்பாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ நம்ம யாரா இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணாத ஆளுங்களோ இல்ல பாஸ் இல்லாதவங்களோ உள்ள வந்து யாருமே அந்த அவர்கிட்ட போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, ஒரு பொலிட்டீஷியன் இருந்தாலும் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாய நிலையில அவங்களுடைய பிரைவேட் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட ஃபோர்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பொய்யா ஜோடிக்கப்பட்ட இந்த ஒரு அவதூறு கேஸ் இதை பத்தின ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன். சரத்குமார்ன்ற ஒரு தம்பி வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்ததாகவும் அவர் வந்து மாநாட்டுக்கு போனாரு. என்னை வந்து பவுன்சர்ஸ் தூக்கி கீழே போட்டுட்டாங்க, இதனால நான் அடிபட்டுட்டேன், நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், எனக்கு வந்து நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு அவங்க அம்மாவோட உதவி. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு முன்னாடி ஃபேக்ட் செக்கிங், அதாவது பேசிக் எவிடன்ஸ் இருக்கா, இந்த இந்த கேஸ் வந்து உண்மையா தான் கொடுக்கப்படுதா இல்ல பொய்யான கேஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றதுக்காக ஒரு பேசிக் கிராஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. இப்போ அந்த தம்பி அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தான் வந்து தன்னுடைய அம்மாவோட பெரம்பலூர்ல வசிப்பதாகவும் அந்த அவங்க அவங்க பாட்டி கூட இருக்காங்க, நாங்க ஒரு குடிசை வீட்டுல தான் இருக்கோம், எங்களுக்கு வேற யாரும் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேல மேல நம்ம மீடியாக்கள் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணி வரைக்குமே நிறைய பேருக்கு ஒரு காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குற ப்ரோட்டோகால் என்ன அப்படின்றது வந்து தெரியாம தான் இருக்காங்க. ஒரு கோர்ட்டு கேஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, சரி எதுக்கு நம்ம அவ்வளவு தூரம் போகிறது, நம்ம பேசியே நம்ம சமரசம் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா இந்த விஷயத்தை இப்படியே விட்டுலாம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் மனநிலைமையிலும் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரமா யாருமே ஒரு காவல் நிலையத்துக்கு போயிட்டு புகார் அளிக்க மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமா ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா காவல் நிலையத்துக்கு போயிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறது வந்து தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு அங்க போய் அலையணும். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்ம வேலைக்கு போனாதான் நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற போது யாருமே வந்து ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும்னு விருப்பப்படவே மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பேசுறதுமே, இவங்க சொன்ன கருத்துமே, இவங்க போயிட்டு ஃபைல் பண்ண கேஸா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வரும் ஒரு கட்சி மேல ஒரு ஒரு அவதூறு கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பேசிக் எவிடன்ஸ் இருக்கணும், இல்லாமலாம் எடுத்து போய் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இவர் போய் கொடுக்குறாரு. அதுக்கு பின்புலம் இல்லாமல், ஏன் இந்த பாயிண்ட்டை நான் சொல்றேன்னா, பின்னாடி ஒருத்தவங்க தூண்டி விடாமல், இல்ல பின்னாடி ஒருத்தவங்க இருந்து சப்போர்ட் பண்ணாம ஒரு சாதாரண ஒரு காமன் பீப்புள் போயிட்டு ஒரு காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறதுங்கன்றது கண்டிப்பா அது முரண்பாடான செயல் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து அந்த இடத்துல இந்த பாயிண்டா நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த வீடியோ அவர் அந்த அந்த மாதிரி செய்தி வந்து ஊடகங்கள்ல வெளியானதுக்கு உடனே அத இந்த தம்பி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவர் திருவெண்ணைநல்லூர்ல இருந்து உண்மையாலுமே அவர் விஜய் ரசிகர் தான். அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவிடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஜய் அண்ணா மேல தப்பா பொய்யான ஒரு அவதூறு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே அந்த ரேம்ப்ல இருந்து மேல தூக்கி வீசப்பட்டவர் நான் தான் தவறுதலா அண்ணா மேல இருக்கிற ஆர்வத்தினால நான் அங்க போயிட்டேன், அவர்கிட்ட நின்று பார்க்கணுன்றதுனால
பவுன்சர்கள் என்ன அப்புறப்படுத்தினாங்க, நான் கீழே விடல, நான் கம்பியை பிடிச்சிட்டு தொங்கிட்டேன் அப்படின்னு வந்து வேற ஒருத்தவங்க சொல்லிருக்காரு. அது அவர் இல்ல, இது கீழ விழுந்தது நான் தான். ஆனா ஏன் அப்படி பண்றாங்க தெரியல. தளபதி மேல குற்றச்சாட்டுலாம் கொடுக்குறாங்க. அது எப்படியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவங்க அம்மாவும் பேசிருப்பாங்க. அவங்க அம்மா ஏன் அப்படி பேசுறாங்கன்னு தெரியல. இதை வந்து தயவு செஞ்சு யாரு அவங்க அம்மா வந்து பொய்யான ஒரு கேஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா, சரத்குமார் அவருடைய அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பேச்சை கேட்காம அவர் வந்து மாநாட்டுக்கு போனாரு, இந்த மாதிரி ஆயிப்போச்சு, என் பிள்ளை போயிட்டா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நீண்ட டயலாக்லாம் பேசுறாங்க. அந்த டயலாக் எதுவுமே அவங்க பேசுற மாதிரி எங்களுக்கு தோணலை. அவங்க பேசுறது எல்லாமே ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வந்து இயக்குறதுனாலதான் அவங்க அந்த தெளிவா பேசுறாங்க. அவங்க வந்து நியாயம் கேட்கறாங்க. எனக்கு அது புரியல. அவங்க நியாயம் வேணும், என் பிள்ளைக்கு எதனா ஒண்ணு ஆயிருந்ததுன்னா இவங்க வந்து பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னா, ஒரு பொலிட்டீஷியன் வந்து ஒரு ரேம்ப் வாக் வராரு, அங்க யாரும் வரக்கூடாது, செக்யூரிட்டிஸ் வந்து டைட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு நிகழ்ச்சியை இடையூறு படுத்துறதுனால கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இவர் மேல வந்து ஒரு கேள்வி வந்து இடையூறா இருக்கணும், அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண விடக்கூடாது அப்படின்றதுக்காக மத்த அதாவது ஆப்போனன்ட் கட்சியில இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி சதி செய்வாங்க தானே. ஸோ அவருடைய பாதுகாப்பு கருதி நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கான்வேல இல்ல ஒரு ரேம்ப் வாக்ல போயிட்டு நீங்க இடையூறு பண்ணிருக்கீங்க. அப்போ இதனுடைய எதிர்வினையை தெரியாம நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா, இல்ல அவரை முடக்கணும், விஜய் அண்ணா அவளுடைய வளர்ச்சியை முடக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நாங்க வந்து விமர்சனங்கள் இருந்தாலும் விமர்சனங்களை நாங்க எதிர்கொண்டு வருவோம். எங்க தளபதி எங்களுக்கு என்ன அறிவுரை வழங்கியிருக்காரு அப்படின்னா, உண்மையான விமர்சனங்கள் இருந்தாக்க நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். மற்ற தேவையில்லாத விமர்சனங்கள், அவதூறுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம ஒரு ஒரு ஸ்மைல் மூலமா கடந்து போகணுன்றது தான் அறிவுரை. நாங்க அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத அவதூறை நீங்க பரப்பும்போது கண்டிப்பா அந்த பதில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன். இன்னொரு அஜய்னு ஒரு தம்பி இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போடுறாரு. என்னன்னா, இந்த அம்மா எங்க அம்மா கிடையாது, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாருங்க, நான் எங்க அம்மா கூட நான் போட்டோ எடுத்திருக்கேன், நான் தான் அந்த ரேம்ப்ல இருந்து கீழே தூக்கி வீசப்பட்டேன், அப்புறப்படுத்தப்பட்டேன் பவுன்சர்களால். ஆனா அவங்க வந்து என் அம்மான்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி முதல் நாள் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொய்யா சித்தரிக்கப்பட்ட ஒரு கேஸ் கொடுத்தாரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து அந்த மாதிரிலாம் நான் கேஸ்லாம் கொடுக்கல, இது எங்க அம்மா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் யாருடைய தூண்டுதலின் பேரிலும் நான் இல்லை, நான் அங்க போகவே இல்லை, நான் அந்த பையனே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்து ஒரு இன்ஸ்டா பதிவிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல அவங்க அம்மாவும் அவரும் திருப்பி போயிட்டு காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுறாங்க. அது நான் என் பையன் தான் கீழே விழுந்துட்டான், அவனுக்கு நியாயம் வேணும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இதுக்கு பதில் அளிக்கணும், எங்க விஜயண்ணா மேலையும் வழக்கு பதிவு மேலையும் வந்து கேஸ். என்னென்ன கேள்வி எல்லாம் அவங்க கிட்ட நம்ம கேட்கிறோம், நீங்க எப்படி போனீங்க? இப்போ இந்த அஜய்ங்கிறவரு உண்மையாலுமே அந்த ரேம்ப் மேல ஏறினாரு பாத்தீங்களா, அவர் வந்து அவரு மாநாட்டுக்கு எப்ப போனாரு, யார் கூட போனாரு, எந்த சட்டை அணிஞ்சிட்டு போனாரு, எப்படி போனாருன்ற எல்லா விஷயத்தையுமே ஓப்பனா எல்லா எவிடன்ஸுமே இன்ஸ்டால பதிவிட்டுட்டார். அவர் போட்டிருந்த ஷர்ட் என்ன அப்படின்றத போட்டும் காமிச்சிட்டார். அதுக்கு அடுத்த மாதிரி அவர் யார் கூட போனாரு, அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவங்க எல்லாமே ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. அந்த பஸ் இங்கிருந்து கிளம்பும் போது இவங்க எல்லாரும் பஸ் முன்னாடி நின்று போட்டோ எடுத்திருக்காங்க, மாநாட்டு திடல்ல போய் நின்று போட்டோ எடுத்திருக்காங்க, அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ரேம்ப் பக்கத்துல நின்று செல்ஃபிஸ் எடுத்திருக்காங்க. நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் கண்டிப்பா போனதுக்கு உண்டான எவிடன்ஸ் கண்டிப்பா இருக்குது. இவர் வந்து தளபதி ரசிகர்ன்றது இதன் மூலமா ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோஸ் இன்னும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க இந்த பொய் புகார் அளிச்சாங்க பார்த்தீங்களா, இவங்க இன்னமும் ஸ்ட்ராங்கா வந்து வெளியே வந்து, அதாவது இவங்க அழிச்சதே வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட சித்தரிக்கப்பட்ட ஒரு கேஸ், அதையே இன்னும் பொய்யே வந்து சொல்றதே பொய், அது இன்னமும் ஸ்ட்ராங்கா வெளியில வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, நாங்க எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்றோம் அப்படின்ட்டு. நிருபர்கள் வீட்டுல போயிட்டு அந்த வீட்டுல அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவங்க எப்படி இந்த ஒரு படம் வெளிவந்தது பாருங்க, பாபநாசம் சொல்லிட்டு, எப்படி போனாங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற விஷயத்த அப்படியே அச்சு பிசறாம திருப்பி திருப்பி சொண்டி கொடுத்ததை அப்படியே அதுல எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து இருக்கிற போட்டோஸ் எல்லாம் வந்து ஜூம் பண்ணி தமிழக வெற்றி கழக மக்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிருபர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க. அவங்க கேட்கிற ஒரு கேள்விக்கும் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த பையனுடைய அம்மாவும் அந்த தம்பியும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொல்ற பதில் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது அது உண்மை கிடையாது. அவர் பேசுறதுல கண்டிப்பா ஒரு துளி கூட, ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மை கிடையாது. அவர் ஒருத்தவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்து அவங்கள மிரட்டுறாங்களா இல்லையா நமக்கு ஆனா தெரியாது.
ஆனா அன்னெசரியா அந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தம்பி போனாங்களாம், இவர் விழுந்தாராம், மறுநாள் மருந்து வாங்கியாந்து போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வெளியில சொல்லாம படுத்துட்டு இருந்தாங்களாம். ஃபர்ஸ்ட் திங் அவங்க அம்மா சொல்ற விஷயங்கள் எல்லாமே அத காமி தம்பி போதும். எனக்கு தரக்கூட வேணாம். போனே இல்லங்க ஆத்தியமா இது என் போன் என்னோட போன். அந்த பையனுக்கு ஃபோன் அடிச்சேன். தம்பியோட நம்பர் தான் பெட்டிஷன் எழுதிருக்கீங்களா அடிச்சேன். அது பாப்பா பேசுச்சு. இல்ல அதுல இருக்குமே, அதுல இருந்து ஒரு போட்டோ அனுப்ப சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சியா? ஒரே ஒரு போட்டோ செல்ஃபி வச்சு பாப்பல. அத காமி தம்பி போதும். எனக்கு தரக்கூட வேணாம். போனே இல்லங்க இவன் போனுக்கு மேல இடத்துல இருந்து ஃபோன் பண்ணி கரெக்ட் எங்க இருக்கான் போன் வருது. சத்தியமா இது என் போன் என்னோட போன். அந்த பையனுக்கு ஃபோன் அடிச்சீங்களா அடிச்சேன். அது பாப்பா பேசுச்சு. இல்ல அதுல இருக்குமே, அதுல இருந்து ஒரு போட்டோ அனுப்ப சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சியா? ஏமா நான் உங்களை ப்ரூவ் பண்றேமா? சரி இல்ல நான் கேக்குறதுக்குனால சொல்ல சொல்லுங்க. இந்த தம்பியா நீங்க வந்து பஸ்ல அத மட்டும் சொல்லலாமா? நான் இந்த தேதியில கிளம்புங்க, இந்த பஸ்ல போனாங்க வந்தாங்க, மாநாட்டுல கலந்துக்கிட்டு நான் தாங்க உண்மைதாங்கன்னு மட்டும் சொல்ல தெரியுமா? நான் நீங்க பேச மறுத்துட்டீங்கன்னு போட்டா அது கான்ட்ரவர்சி ஆயிருமா? சரியா? நான் அதுக்கு தாங்க உனக்கு கெஞ்சி கேட்கறேன். நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லியா? அதை தான் சொல்றேன். சரி எப்படி போனீங்க நீங்க? ட்ரெயின்ல போனீங்களா? எங்க இருந்து? அரியலூர்ல இருந்து ட்ரெயின்ல என்னைக்கு கிளம்புனீங்க? சரிங்க. அப்புறம் அங்க போயிட்டு எப்படி போனீங்க? சரிங்க. அப்புறம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாரபத்தி பஸ்ல போனீங்களா? அது பஸ்ல கொஞ்சம் நிறைய உள்ளன்னு சொல்லி பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. போயிட்டீங்க? எவ்வளவு தூரத்துல நின்னீங்க நீங்க வந்து அந்த இதுல நம்ம இது இருக்குல்ல ரேம்ப் இருக்குல்ல, அதுல இருந்து எவ்வளவு தூரத்துல நின்னீங்க? இல்ல நான் சொல்றேன் கரெக்ட் தான். அதெல்லாம் மாநாட்டு திடல்ல சிக்னல் கிடைக்காது. ஏன்னா அவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா நெட்வொர்க் டவுன் ஆகும், சிக்னல் கிடைக்காது. விக்கிற வண்டியில இது என்ன சொன்னாங்க, என் பையன் என்கிட்ட மாநாட்டுல இருந்து ஃபோன் பண்ணி பேசினான், என் பேச்சு கேட்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போனான் அப்படின்ட்டு முதல் நாள் வீடியோல சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பையன் என்ன சொல்றான், நீ எப்படிப்பா போனேன்ட்டு நிருபர்கள் கேட்கறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா, நான் தனியா தான் போனேன். மாநாட்டுக்கு யாருங்க தனியா போவாங்க? எப்பவுமே விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், நிர்வாகி கூட்டு போறாங்களா அந்த மாவட்டத்துல இருந்து, அவங்க எல்லாமே ஒரு குரூப்பா தான் போவாங்க. ஏன்னா அண்ணன் வராரு வெளியில, அண்ணன் வந்து ஒரு மாநாட்டு நடத்துறாரு, அவரை கொண்டாட போறவங்க உண்மையான தளபதியோட ரசிகர்கள் அதை வந்து ஒரு விழாவா தான் திருவிழாவா கொண்டாடலாம் எதுவும் போக மாட்டாங்க. தனியா போனாராம். சரி எப்படிப்பா போனேன், யாரு உன்னை கூட்டு போனது, நிர்வாகிகள் யாராவது கூட்டு போனாங்களா? இல்ல நான் மட்டும் தான் போனேன். எப்படி போனேன்? நான் ட்ரெயின்ல போனேன். ட்ரெயின்ல இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் பாரபத்திக்கு பஸ்ல போனான்னு சொல்றாரு. எங்க எவ்வளவு பொய்ங்க சொல்லுவீங்க? பாரபத்திக்கு பஸ் நாள் நைட்ல இருந்தே அவங்க டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பக்கம் பஸ் ரூட்டே விடல, எல்லாமே ரோடு பிளாக். அந்த நிகழ்ச்சிக்கு வந்த காரு, அதாவது உள்ள பேசணும்னு வந்த ராஜ்மோகன் அண்ணனை கூட சுத்தி விட்டாங்க. 40 கிலோமீட்டருக்கு அளவுக்கு சுத்தி போகணும் அப்படின்றதுனால யாரோ வண்டியிலே வந்ததா அவர் வந்து பேட்டி கொடுத்தாரு. நீங்க அங்க போனவங்க அங்க மீடியாக்களையோ இல்ல வந்து அங்க வீடியோ எடுத்து எல்லா வீடியோஸும் பார்த்தாலும் தெரியும். காவல்துறைக்கே இது தெரியும் எந்த இடத்துல அவங்க டைவர்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்றது. அந்த இடத்துக்கு பஸ் எல்லாம் வரல. அவர் பஸ் நம்பரை திருப்பி சொல்றாரு. நான் 76 நம்பர் பஸ்ல போனேன், எத்தனை மணிக்கு போனேன், அங்க எங்க போயிட்டு நின்று அங்க நின்னேன். சரி நீ வந்து மாநாட்டுக்கு போனதுக்கு உண்டான போட்டோ எங்களுக்கு கொடுங்க, மாநாட்டுக்கு போயிருந்தீங்க இல்லையா அந்த போட்டோ கொடுங்க அப்படின் போது அந்த தம்பி பேசல. அதுக்கு பதிலாக இவங்க குறுக்கால வந்து பேசுறாங்க. அவங்களுடைய அம்மா சொல்றது போய் இவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். நிருபர்கள் அடுத்த கேள்வியும் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்து உங்க மேல ஒரு கேஸ் போடுவாங்க. எப்படின்னா நீங்க ரேம்ப்ல வந்து இடையூறு பண்ணிருக்கீங்க, பாதுகாப்புக்கு வந்து நீங்க பங்கம் வைக்கிற மாதிரி நீங்க மேல போயிருக்கீங்க, தேவையில்லாத பிரச்சனை அந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கீங்க, மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லியும் அறிவுறுத்தல் செஞ்சுமே அங்க நீங்க ஏறிக்கிறீங்க போது அந்த பாதுகாப்பு வந்து நீங்க குலைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல கேஸ் போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த தம்பி சொல்றாரு, நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன். தளபதி ரசிகர்கள் யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. இந்த தம்பி அஜய் என்ன சொல்றாருன்னா, மன்னிப்பு கேட்கிறார். நான் ஃபர்ஸ்ட் அது நான் ஆரோக்கியத்தையா போயிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சுக்குங்க, என்னால அங்க இடையூறு நடந்தது, நான் ஒத்துக்கிறேன். உண்மையான தளபதி ரசிகர்களா இருந்தாக்க கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து மீடியாவுக்கு முன்னாடி நின்று பேசவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவர் மேல உண்மையா பாசம் இருக்குது அப்படின்னாக்கா பேசவே மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவருக்கு எதிராவோ இல்ல அவர் மேல வழக்கு தொடுத்தோ என்ன ஆதாயத்தை எதிர்பார்த்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த கேஸ் எல்லாம் போட்டு அவர் முடிக்கிறது என்னன்னா, அதே மாதிரி ஷர்ட்டை வந்து இவருக்கு போட்டு இந்த ஷர்ட் தான் இவர் போட்டு போனாரு. அந்த ஷர்ட்லயுமே டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. எங்க கண்ணு தெரியாதாங்க பாக்குறவங்களுக்கு? இந்த தம்பி போட்டிருக்கிற அந்த ஸ்ட்ரைப் அந்த கோடுக்கும் இந்த தம்பி போட்டிருக்கிற அந்த ஷர்ட்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க புதுசா கூட வாங்கி வந்து கொடுத்துருங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை, எங்களுக்கு தெரியும் என்ன உண்மைன்னு சொல்லிட்டு. அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல க்ளோஸ் அப்ல தெரியுது. அந்த ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ரேம்ப்ல அஜய்ங்கிறவர் தான் ஓடுறாரு. பின்னாடி இருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அவருக்கு ஹேர் கட் மேல மட்டும்தான் ஹேர் இருக்கு, பின்னாடி கீழே இல்ல. இவருக்கு பாத்தீங்கன்னா ஃபங்கே இவ்வளவு தூரம் வச்சிருக்காரு. நாங்க அந்த கேள்வியும் கேட்கிறோம், எப்படிங்க 5 நாள்ல முடி இவ்வளவு தூரம் வளர்ந்துருமா ஒருத்தவங்களுக்கு ஃபங்கு? நீங்க 2 நாள்ல வளர்ந்துருமா போட்டோல? இல்ல நீங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றீங்க, என்ன ப்ரமோட் பண்றீங்க? இப்படி எல்லாம் அவதூறு போட்டு இந்த படை வீழ்த்த தெரியாது. இதுக்கு நடுவுல இவரு அஜய் ரேம்ப் பக்கத்துல போறது, அங்க இருந்து இறங்கி வர்றது, மேல வந்து அந்த அண்ணன் விஜய் அண்ணா வந்து உடனே கோவப்படுறாரு. ஏன் அப்படி பண்றீங்க, பின்னாடி வாங்கன்னு சொல்லி கையை காமிக்கிறாரு. உடனே அதுக்கு முன்னாடி வாக் பண்ணிட்டு இருந்த அந்த பவுன்சர் வந்து சாரி கேட்டு அந்த மஃப்ளர் அவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த வீடியோ ஸ்லோ மோஷன்ல போட்டிருக்கேன் பாருங்க.
நான் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். தளபதி பின்னாடி வா பின்னாடி அவனை பவுன்சர் சொல்லியிருந்தா இருந்தாரு, திருப்பி பின்னாடி வா இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்க நவுத்திட்டு இருப்பாரு. அது எனக்கு அது பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்காக தளபதி இதுமாரி சொல்றாரு, அது சொன்னோடனே எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கு இன்னொரு ஆப்போசிட்ல பவுன்ஸ் இருப்பாரு, தூக்கி போட்டு துண்டை தூக்கி போடுவாரு, சாரி ப்ரோ சாரி சொல்லுவாரு. ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ அங்க இருக்கு பாருங்க. இங்கேயும் அங்கேயும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு. இவர் மேல ஏறிட்டு அந்த இடத்துல கீழே இறங்கி வராரு. அந்த வர்ற வீடியோவும் அவர் இறங்குனதுக்கு அப்புறம் அந்த மேல அந்த கம்பியை பிடிச்சிட்டு கீழே இறங்குனதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு வீடியோவும் ஜூம் பண்ணி போட்டிருக்கோம் பாத்துங்க. இதுக்கு மேல வேற என்ன எவிடன்ஸ் வேணும்? கேக்குறேன், இவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாரு பாத்தீங்களா, இவ அம்புதான். இவர் ஒரு அம்புதான். ஆனா இவரை எய்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, எங்களுக்கு அவங்க தான் வேணும். அவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை டிவிகே சார்பாக எடுக்கப்படும், தண்டனை வாங்கிட்டார். இந்த டெக்னாலஜி வைஸ் இந்த சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற விஷயம், அவதூறு பரப்புறது, இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆபாசம், அள்ளு சில்லு, இது எதுவுமே இங்க செல்லாது. நாங்க மட்டும் எங்க லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். நீங்க இன்னும் எவ்வளவு அவதூறு பரப்புறீங்களோ அவ்வளவுக்கு எங்களுக்கு அது பாசிட்டிவ் தான். எங்களுக்கு அது பாசிட்டிவ். இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க யாரு, இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுத்துறவங்க யாரு, இந்த நாடகத்துக்கு டைரக்டர் யாரு, இதுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆதாயம் இந்த அம்மாவுக்கு, இதெல்லாம் கண்டிப்பா தோல் உரிச்சு காட்டப்படும். இதுக்கு நடுவுல இந்த அஜய் இருக்காரு இல்லையா, திருவெண்ணெய்நல்லூரை சேர்ந்த அந்த தம்பி, உண்மையாக மேல ஏறனவர். அவங்க அம்மா ஒரு வீடியோ பேசி வெளியிட்டு இருக்காங்க. என் பையன் விழுந்ததுக்கு நானே கேட்கல, நீ யாரும் வந்து கேட்கறீங்க, நீங்களாம் ஒரு பொம்பளையா? இந்த பழப்பு பழிக்கிறதுக்கு வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதையும் நான் போட்டிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் அஜய். நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுகா சரவணம்பக்கம் கிராமத்துல இருந்து பேசுறேன். ஒரு விஷயம் அம்மா பேசுறது கேளுங்க. எப்படி என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளை சொல்ல எப்படி வருது? மேல இருந்து உயிர்த்து என் பிள்ளைய நாங்க பெத்தவங்களே கம்முனுக்கிறோம், சைலண்டா இருக்கிறோம். இந்த பொம்பளை என் பிள்ளை தான் மேல இருந்துச்சு. எங்க சொந்தக்கார பூரா எங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு பேர் கேட்டாங்க, பிள்ளை இந்த மாதிரி விழுந்துட்டா நீங்க கண்டுக்காதே, எங்க ஏன் போனா இந்த மாதிரி சண்டை போடலையா கொள்ளலையா, நீ கேட்க மாட்டேன். அவன் ரசிக்கிறதுல நான் போயிட்டான், நான் என்ன பண்றது? நான் சொல்றேன், எவ்வளவு பணம் வாங்கியிருந்தா எவ்வளவு காசு வாங்கியிருந்தா, அவங்க பையன் ஒருத்தவன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கரெக்டா பேசணும். மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா, எவ்வளவு காசு வாங்கியிருந்தா, இப்ப லட்ச கணக்கில் வாங்கிக்கிறாங்களா இல்ல கோடி கணக்கில் வாங்கிக்கிற அளவுக்கு பேசுறாங்க. இவ்வளவு தீவிரமா பேசுறாங்க. என் பிள்ளை போலீஸ் கேஸ் கொடுத்துக்க, அப்புறம் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க, ஒரு ட்ரெஸ் கூட உன் பிள்ளை மாநாட்டுல ஏன்னா துண்டை போட்டுக்க, அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிற ஒரு இது காட்டு. எதுக்கு தேவையாத பொய்யா நாடகம் எதுக்கு? இந்த பொழைப்பு பொழைக்கதான் எதனா வேற பொழைப்பு பொழைக்கிறாங்க. என்ன உன் பிள்ளைக்கு பொய்யான நாடகம்? ஒரு ஆணை பிறந்த பிள்ளைக்கு எப்ப இப்படி இருக்கணும் இப்படி போகணும் நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும். இது நீ சொல்லி கொடுக்காத, நீ திருட்டு போய் பொய்யான நாடகம் ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்க. அழுவற எதுக்கு அழுவற? நாங்களே சாதாரணமா இருக்க, நீ அழுது சாதிச்சு காட்டுறேன். எதுக்கு அந்த மாதிரி பொய்யா நாடகம்? நீ என்ன பொம்பளே சேர்த்துக்கிற, மிருகங்களை சேர்த்துக்கிற அந்த அளவுக்கு பொய்யான வாக்கு சொல்றேன். என்ன பையனுக்கு அதுக்கு மேல பையன் நான் மேல இருந்தேங்க, நான் லேட்டா இங்கே தான் இருந்தேன், நான் மேல ஏறி போனா மேல இருந்து நீ புடிச்சுட்டா ஏன் இப்படி பொய்யா நடக்க? அவங்களாம் விஜய் ரசிக்கிற சொன்னாலும் வெக்க. அதெல்லாம் அவங்களும் செலுத்தலாம் இந்த மாதிரி பொய்யான பேசுறது. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை அப்ப இதுலயே பாத்துக்க, அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல இது பொய்யான இவங்க பேசுறது இதுலயே உனக்கு காட்டி விட்டுச்சுடா. சோ வரும் காலங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் மேலேயோ எங்க விஜயண்ணா மேலேயோ தேவையில்லாத வழக்குகளை பதிவு பண்றது, அவதூறு பரப்புறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க யாரு என்ன எப்படின்றத எல்லா ஃபேக்டையும் செக் பண்ணிட்டு உண்மையான விஷயம் என்னன்றதை கண்டிப்பா வெளியில கொண்டு வருவோம். சட்டப்படி கடுமையான நடவடிக்கை நாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.